ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து டிஸ்கார்ட் யூஸ் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ட்ராப் சீரிஸில் நம்ம வந்து டிஸ்கார்ட் யூஸ் பண்ணுறதை பற்றி தனி வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது டிஸ்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிட்டே வருது கைஸ். ஏன்னா புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிஸ்கார்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற பாட்ஸு அப்புறம் ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதுவே ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். எந்த ஒரு ஸ்பேமும் நடக்காது. ஸோ அதனால் அவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி வந்து டிஸ்கார்ட் யூஸ் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ டிஸ்கார்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல்ல நமக்கு வந்து அக்கௌண்ட் ஒன்று தேவை. ஸோ எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் க்ளோன் ஆப் மூலிமா போய் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ க்ளோன் ஆப் வந்து உங்களுக்கு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட்டு அக்கௌண்ட் அதில் இருக்கிறதுனால இது மூலிமா லாகின் பண்ணி காட்ட போகிறேன். புது ஐடி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் உள்ளே போய்க்கிறேன். ஸோ ஹோம் பேஜ் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ரெஜிஸ்டர் சொல்லி 2 ஆப்ஷன் காட்டும். இப்போ வந்து நான் ரெஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி புது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து நான் இமெயில் மூலிமா லாகின் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இமெயில் ஐடி இருக்கோ நீங்கள் அதை என்டர் பண்ணி அது மூலிமா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சும்மா ஏதாச்சும் போட்டுக்கிறேன். ஏதாச்சும் போட்டு ஒரு சாம்பிள் தான். என்கிட்ட ஆல்ரெடி ஐடி இருக்குது. இதில் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்னோடய மெயின் ஐடி போய் காட்டிக்கிறேன். ஸோ இப்போ யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். ஸோ கேப் இருக்கக்கூடாது, அது வேறு. ஸோ யூசர் நேம் சும்மா கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து எதாச்சும் நான் கொடுத்துக்கிறேன். சும்மாச்சுக்கோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக யூசர் நேம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாஸ்வேர்டு பர்த்டே டேட் கேட்குது. ஸோ பர்த்டே டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் வந்து சும்மா ஏதாச்சும் போட்டுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். கிரியேட் பண்ணிங்க அப்புறம் வந்து வெரிஃபை சொல்லி கேட்கும். ஸோ வெரிஃபை கிளிக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேப்ச்சா வரும். ஸோ அந்த கேப்ச்சா ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் ஓப்பன் ஆகிற அக்கௌண்ட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஐடி பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மேலே ஸ்கிப்னு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரெண்டெலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவோம். நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. ஸ்கிப் கொடுத்துட்டு இப்போ மேலே வந்து இன்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு வந்து டிஸ்கார்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வரில் இதுக்கு மேலே ஏதாச்சும் டிஸ்கார்ட் ஏர்ட்ராப் வந்துச்சு அப்படின்னா அது மூலிமா லிங்க்கை கிளிக் பண்ணி அது மூலிமா வந்து ஏர்ட்ராப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா முக்கியமான விஷயம், நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைல் பேஜ் வந்துக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜ் வந்துட்டு இந்த மை அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்தீங்க அப்புறம் இந்த மாதிரி காட்டும் வெரிஃபை யுவர் இமெயில் சொல்லி காட்டும். ஸோ அதாவது உங்களுக்கு நீங்கள் கொடுத்த இமெயில் இருக்குல்ல, அந்த இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் தான் அந்த ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணால் தான் ஒரு சில டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணவே முடியும். ஸோ அதனால் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஐடி கிரியேட் பண்ணும்போது இப்போ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து வெரிஃபை பண்ணுறது வரைக்கும் ஃபுல்லாகவே சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஏர்ட்ராப் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த நீங்கள் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி அதையும் காட்டிடுறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு நான் போய்க்கிறேன். ஸோ இப்போ லைவாக அட்டன் பண்ண போனது இனிமேல் தான் அந்த ஏர்ட்ராப் நான் அட்டன் பண்ணவே போகிறேன். ஸோ இப்போ இந்த ஏர்ட்ராப் தான் அது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராம் சேனல் குரூப்லாம் ஜாயின் பண்ணுறது சொன்னாங்க. ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும். லைக் ரீட்வீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இவங்களோட டிஸ்கார்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து அக்செப்ட் இன்வைட்னு சொல்லி கேட்கும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் இன்வைட்னு சொல்லி கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் சொல்லி ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கார்ட் சர்வரே ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிஸ்கார்ட் சர்வருக்கு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இந்த சர்வரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரூல்ஸ் பேஜுக்குள்ளே வந்து இந்த டிக்கை வந்து பண்ணணும். இது டிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், இது டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. இப்போ இந்த டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா காமிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன். இதே மாதிரி ஒரு சர்வருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்வர் பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்ஸுங்கிற பேஜுக்குள்ளே இந்த டிக் பண்ண சொன்னாங்களா, இப்போ இன்னொரு சர்வருக்குள்ளே நான் போய்க்கிறேன் பார்த்துக்கோங்க. இன்னொரு சர்வர் எதுக்கு போகலாம், ஸோ இந்த சர்வர் போய்க்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு போனேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் சொல்லி அவங்களே பேர் வச்சு வெரிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு அது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் டிக் ஆகிருக்கு. இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இதுக்கு கீழே எதுவுமே இல்லை, இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு கீழே. ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் அந்த வெரிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ தள்ளி பார்த்தோன்னா மறுபடியும் வந்து எனக்கு எல்லா ஆக்சஸும் கிடச்சிருச்சு. ஸோ ஒரு சர்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் அவங்க சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து டிஸ்கார்டில்
உங்களுக்கு தேவைப்படுற விஷயம். ஸோ டிஸ்கார்டில் வந்து மேக்ஸிமம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் ப்ரொஃபைலுக்கு போய்க்கோங்க. ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு மை அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் நம்பரு ஆட் இமெயில் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் நம்பரே ஆட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபோன் நம்பர் வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுற அவசியம் இருக்காது. அப்படி நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் இமெயில் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி அதிகம். ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ரெண்டுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சேஃப்டி அதிகம். நானும் பண்ணணும், இனிமேல் தான் பண்ணுவேன். ஸோ கைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான யூசர் நேம் வந்து எடுக்கணும், டிஸ்கார்டுக்கான யூசர் நேமு. ஸோ இப்போ ஏன்னா நம்ம ஏர்ட்ராப் தான் அட்டன் பண்ணுவோம். இதில் ஏர்ட்ராப்பில் வந்து உங்களுக்கான யூசர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா டிஸ்கார்டில் வந்து கீழே ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கீழே ரைட் சைடில் எனக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து உங்களுக்கான யூசர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட யூசர் நேம்னு சொல்லி கேட்டாங்கன்னா புகழ் KMC #5040. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் யூசர் நேம். ஸோ இந்த ஹேஷ் நம்பர் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் வந்து இன்வேலிட்னு எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடச்சிடாது. ஸோ அதனால் நீங்கள் யூசர் நேம் வந்து மென்ஷன் பண்ணி இந்த ஹேஷையும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து போட்டால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டிஸ்கார்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து நான் சப்மிட் பண்ணியே காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஏர்ட்ராப்புக்குள்ளே போய்க்கலாம். எங்கே காணும். ஸோ இதில் நான் போய்ட்டு சப்மிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் ட்விட்டர், தென் ஸோ டிஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்மிட் யுவர் டிஸ்கார்ட் யூசர் நேம் சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி நம்பரோட பார்த்தீங்கன்னா நம்பரோட டைப் பண்ணி போட்டேன். ஏன்னா அங்கேருந்து எனக்கு இந்த ஹேஷிங் தான் கொடுத்துருந்தாங்க 5040 சொல்லி அந்த ஹேஷோட டைப் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கான யூசர் நேம் வந்து கரெக்டு. ஸோ இது மாதிரி தான் கைஸ் நீங்கள் வந்து டிஸ்கார்ட் வந்து ஏர்ட்ராப்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ கைஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கார்டில் எப்படி ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது வரைக்கும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்கார்டில் மல்டிபிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன் ஆப்னு இருக்குல்ல, ஸோ இந்த க்ளோன் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நிறைய ஆப் இருக்குது இதே மாதிரி டைப்பில். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு க்ளோன் ஆப்ஸ்னு சர்ச் பண்ணி அது மூலிமா ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப் யூஸ் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்குள்ளேயே இன்னொரு ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த க்ளோன் ஆப் இருக்குன்னா க்ளோன் ஆப்குள்ளே போய்ட்டு ஒரே ஒரு டிஸ்கார்டு தான் அதுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு நிறைய டிஸ்கார்டு யூஸ் பண்ணணும். ஒரு 10 டிஸ்கார்டு வந்து ஒரே ஃபோன்லேயே 10 டிஸ்கார்டு பக்கமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டியோ மல்டிபிள் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆப் தான் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ நான் உள்ளே போய் காமிச்சிடுறேன். கைஸ் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்ஸ் வந்து வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆப்பை க்ளோன் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஸ்கார்டை வந்து க்ளோன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ டிஸ்கார்டை கிளிக் பண்ணி இப்படி ஆட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோன் ஆட் ஆயிரும். ஸோ ஒரே இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே 2 வாட்ஸ்அப் 2 டிஸ்கார்டு வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு தடவை டிஸ்கார்டு வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ இன்னொரு தடவை கிளிக் பண்ணி மறுபடியும் கொடுத்துக்கலாம். ஆனால் வீடியோ பார்க்கணும்னு சொல்லுது. ஸோ இப்போ வீடியோ பார்க்க வேணாம். ஸோ அதனால் ஆட் பண்ண முடியல. வீடியோ பார்த்தா தான் ஆட் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நிறைய எவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த ஆப் வரும். சப்போஸ் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த டிஸ்கார்டு வந்து கிளிக் பண்ணிக்கிற பார்த்துக்கோங்க. இது கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி போயிட்டு மேலே வந்து ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் ஆட் ஆன மாதிரி காமிக்கும். ஸோ என் ஃபோனில் வந்து ஆட் ஆகாது. ஏன் அப்படின்னா என் ஃபோனில் வந்து ஒரு செட்டிங்ஸ் எனபிளில் இருக்குது. ஸோ அது எனபிள் இருக்கிறதுனால வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில ஃபோனில் அது மாதிரி ஆட் ஆகாமல் இருக்கலாம். அப்படி ஆட் ஆகலைன்னா நீங்கள் வந்து மேனுவலாக செட்டிங்ஸில் போய் இந்த ஆப்புக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பர்மிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இது அந்த எனபிள் ஆகும். ஸோ அது எப்படி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. செட்டிங்ஸ் வந்து போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் டைப் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் விண்டோ அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்கட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து அந்த டுவோ மல்டிபிள் ஆப்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த ஆப் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு இப்போ போய் நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ போய்ட்டு அந்த டிஸ்கார்டை தொட்டு ஷார்ட்கட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு வந்து ஆட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு சில ஃபோனுக்கு வந்து எனபிள் இருக்காது அந்த செட்டிங்ஸு. இந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். இதே மாதிரி நிறைய டிஸ்கார்டு வந்து நான் ஷார்ட்கட்ஸ் ஆட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா தனி ஆப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய டிஸ்கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஸ்கார்ட் மட்டும் இல்லை நிறைய ஆப்புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். ஸோ கைஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கின் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளக்ஸ். ஸோ இந்த 2 டோக்கனை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டாஸ்க்கு பண்ண போகிறீங்க. அந்த டாஸ்க்குக்கான ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக போடணும்னு நினச்சேன். ஸோ இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்னிங் வீடியோ வரும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்து தினமும் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ டாஸ்க்கு கொடுப்பாங்க, அதை ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். see you soon next video. Thank you. Bye bye.